வணக்கம். பரம ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த பரம ஏகாதசி ரொம்ப முக்கியம். எப்படின்னா, போன முறை பார்த்தோம் பத்தியில பத்மினி ஏகாதசி. இந்த பத்மினி ஏகாதசியும் இந்த பரம ஏகாதசியும் எப்பவுமே வர்ற ஏகாதசி இல்ல. பொதுவா 24 ஏகாதசின்னு கணக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது 3 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 32 மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த 2 ஏகாதசியும் வரும். இத அதிக மாசம்னு சொல்லுவா, சில பேர் மல மாசம்னு சொல்லுவா, புருஷோத்தம மாசம்னு சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் போன இதுலயே பார்த்தோம், பத்மினி ஏகாதசி. அதனால இது ரொம்ப விசேஷம். இந்த பரம ஏகாதசி பலன் என்னன்னா, மத்த ஏகாதசிலாம் நம்ம பண்ணலன்னா கூட இது விசேஷம் இல்லையா? 3 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. சோ இத பண்ணினாலே நமக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்லுவோம். யுதிஷ்டர் கிட்ட யுதிஷ்டர் நம்ம கிருஷ்ணர் கிட்ட கேக்குற, கிருஷ்ணா, இந்த அதிக மாசம் உன்னோட புருஷோத்தம மாசம்னு அழைக்கப்படுறது இல்லையா? இந்த மாசத்துல வர்ற தேய்பிரை, வைகாசி மாத தேய்பிரை ஏகாதசி, அதோட பேர் என்ன, பலன் என்ன, அதெல்லாம் எனக்கு நீ சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேக்குற. உடனே பெருமாளும் சொல்ல ஆரம்பிக்கிற இதோட இந்த ஏகாதசியோட பெருமை. இதெல்லாம் முக்கியமா இந்த ஏகாதசி என்னன்னா, மகாராஷ்டிரால இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷம். அங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல பீட்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அங்க இந்த ஏகாதசியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம். அதுக்கு ஒரு குட்டி கதையும் இருக்கு. அந்த காலத்துல ஷர்தூலன்னு ஒரு அரக்கன் இருந்திருக்கான். அவன் மக்களை எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பெருமாள் தன்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவி விடுறாரு அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு. அந்த சுதர்சன சக்கரம் விழுந்த இடம் எதுன்னு பார்த்தா, இந்த பீட் மாவட்டத்துல இருக்கிற ஒரு அந்த குளத்துலதான் விழுறது. அந்த இடத்த சக்கர தீர்த்தம்னு சொல்லுவா. அந்த ஊரும் பேரு என்னன்னா, அந்த இடத்துல புருஷோத்தமபுரினே அதுக்கு பேரு. அதோட பெருமையை அறிஞ்ச ராஜா என்ன பண்றான், அந்த ஊர் ராஜா பெரிய கோவிலா எழுப்பி அந்த ஊருக்கு நல்ல பண்றான். அதனால அந்த கோதாவரி நதியில, அந்த பக்கம் கோதாவரி நதி ஓடுறது இல்லையா, அதுல தினமே நிறைய பேர் தீர்த்தம் ஆடுவான். அதுலயும் இந்த புருஷோத்தமபுரி, இந்த புருஷோத்தம மாசம் வர்ற இந்த பரமா ஏகாதசி போது பார்த்தா லட்சக்கணக்குல எல்லாம் தீர்த்தாமடுவா. ரொம்ப விசேஷம். ஆஷாட ஏகாதசி மாதிரி இது இந்த பரம ஏகாதசியும் அங்க ரொம்ப விசேஷம். இது தவிர கிருஷ்ணர் சொன்ன கதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். காம்பில்யான்னு ஒரு நகரம் இருந்துருக்கு. அந்த நகரத்துல சுமேதான்னு ஒரு பிராமணன் ஒருத்தர் இருந்துருக்கு. ரொம்ப சிறந்த மனுஷன், ரொம்ப நல்ல தன்னோட தர்மப்படி கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் மனைவி பேர் பார்த்தா பவித்ரா. நல்ல அழகான கற்பு கரசி. அவ கண்ணே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு ரொம்ப நல்ல கணவனுக்கு ஏத்த மனைவியா 2 பேரும் இருந்துட்டு இருக்கா. ஆனா என்ன ஒண்ணு, அவ கிட்ட பணமே இல்ல. என்னதான் அவர் அவ்வளோ சிறந்த கல்வி வித்வானா இருந்தாலும் தானம் தர்மம் எல்லாம் அவருக்கு தானம் எல்லாம் கிடைச்சு பண்ணாலும், ஆனா அவ குடும்பத்துக்கு அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கே அந்த பணம் இல்லாத இருக்கு. ஆனா விருந்தினரை உபசரிக்கிறதுல பவித்ராவை மாதிரி சிறந்தவ கிடையாது. அதித்தி சம்ஸ்காரம், வந்தவாள சத்காரம் ரொம்ப நல்லா பண்ணுவோம். வந்த விருந்தினரை உபசரிப்பா. அப்படி உபசரிக்கும் போது என்ன ஆகும்னா, அவளுக்கு சாப்பாடு அவ 2 பேருக்குமே போதுமானதா இருக்காது. அப்படி இருக்கிற சாதத்தையும் அவ என்ன பண்ணிடுவான்னா, பவித்ரா ஆத்துக்கு யாரு விருந்தாளி வராளோ அவளுக்கு தன்னோட பங்கு சாப்பாடை கொடுத்துருவான். சோ இவ பட்னியா இருப்பான். ஆனா நம்ம சாப்பாடை கொடுத்துட்டோமே, நம்ம பட்னியா இருக்கோமேங்கிறது அந்த வருத்தமே அவளுக்கு இருக்காது. ஏதோ இதாவது இருந்ததே நமக்கு கொடுக்கங்கிற இதுல வந்தவாளுக்கு பண்ணிப்பா. ஆனா இவருக்கு சுமேதாக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. தன்னை நம்பி இவ்வளவு அருமையான மனைவியா இருக்கா, ஆனா அவளை நம்மளால சரியா காப்பாத்த முடியல. அவ என்னதான் வருத்தத்தை வெளில காமிக்கலனாலும் அந்த சாப்பாடு அந்த 3 வேளை இதுங்கிறது ஒரு வேளை கூட இல்லாத நேரத்துல என்ன ஆயிடுறது, அவ உடம்பு ரொம்ப மெலிஞ்சு பார்த்தாலே வருத்தமா இருக்கு இவருக்கு. இப்படி நம்ம மனைவியை நம்மளால காப்பாத்த முடியாம இருக்கேட்டு அவர் என்ன சொல்ற, இங்க பாரு, நான் என்ன பண்றேன்னா, இந்த ஊர்ல என்னால பண்ண முடியல, எனக்கு இவ்வளவுதான் வருமானம் வருது. நான் ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் தானம் வாங்கியோ இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பண்ணி நான் சொல்லி கொடுக்கற தொழில், என்னோட குல தொழில் எதையா பண்ணி நான் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன், நான் போயிட்டு வரேன், எனக்கு நீ பெர்மிஷன் கொடு. நம்ம முயற்சியே பண்ணாம இருக்கிறது தப்பு. நான் நம்ம கொஞ்சமாவது நம்ம நிலைய வசத்துறதுக்கு வந்த விருந்தினரையும் நம்ம ஒரு சரியா கவனிக்காத மாதிரி இருக்கு. அதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடு, நான் போயிட்டு வரேன். உடனே சொல்றா, இப்போ கிடைச்சிருக்கிற இது நமக்கு போன பிறவியோட பலனாவும் இருக்கும். போன பிறவியில நீங்களோ இல்ல நானோ தான தர்மமே பண்ணாம கூட இருந்திருக்கலாம்.
அதனாலதான் வந்து நம்ம மத்தவாளுக்கு பொன் பொருள்லாம் கொடுக்காம இருந்ததுனால போன முறை நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் இப்ப நமக்கு திரும்பி வரும்பா. நம்ம சோ அதை கொடுக்கலன்னு இருக்கோம். அதனாலதான் நமக்கு இப்போ வரலையோ. இதை நம்பிட்டு நீங்க வந்து என்னை விட்டு போகாதீங்க. உங்களை பிரிஞ்சு இது பண்ண முடியாது. என் கடமை உங்களுக்கு பணிவிடை செய்யணும், வர்றவாளை கவனிக்கணும். இது நீங்களே என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படி இது பண்ணுவேன்? நமக்கு ஏதாவது வழி தேடலாம். நீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க. சரி மனைவி இப்படி சொல்றாளே, அவரும் அந்த பிளானை விட்டுரு. அப்படி விட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவ இருக்கிற ஊருக்கு கௌண்டில்ய ரிஷி அவர் வர்றாரு. அவர் வந்த உடனே இவ என்ன பண்றா, அவரை போய் வர வச்சு சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டு சொல்றா, வந்து எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற. என்னங்க, போன பிறவியில வந்து நம்ம தான தர்மம் எல்லாம் பண்ணி நிறைய கொடுத்துருந்தோம்னா நம்ம இந்த பிறவிலேயே நமக்கு வந்து பணம் இதெல்லாம் இருக்கும் தான தர்மம் பண்றதுக்கு. போன பிறவியில கொடுக்காத எதுவுமே இந்த பிறவியில நமக்கு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் போன பிறவியோடது இனிமேல் என்னால மாத்த முடியாது. ஆனா இந்த பிறவியில வந்து என்னோட வறுமை நீங்கணும். வறுமை நீங்கணுங்கிறது வந்து எதுக்குன்னா, நான் வந்து என்னோட சுகபோகத்துக்காக மட்டும் கேட்கல, வந்திருக்கிறவாளை நல்ல விதமா உபசரிச்சு அனுப்புறதுக்காகவும் தான் நான் கேட்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறேன். உடனே அவர் வந்து சொல்றார், இதுக்கு வந்து முக்கியமான ஒரே வழி என்னன்னா, இந்த புருஷோத்தம மாசத்துல வர்ற பரம ஏகாதசி தான். அது வந்து என்னன்னா, இருக்கிற நம்ம என்னதான் போன பிறவியில இது பண்ணியிருந்தாலும் போன பிறவி இதையும் இத பாவங்களை எல்லாத்தையும் போக்கி இந்த பிறவில, நம்ம போன பிறவில தான தர்மமே செய்யாம இருந்து இந்த பிறவில ஏழையா இருந்தா கூட அந்த ஏகாதசி என்ன பண்ணிடும்னா, நம்மளோட வறுமையை எல்லாத்தையும் போக்கி நமக்கு உயர்ந்த நல்ல செல்வத்தை கொடுத்துடும். நீங்க சரியானபடி இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அவர் எப்படி சொல்றாரோ அதுக்கேற்ப இவாளும் விரதம் இருந்து இது பண்றா. அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் ராஜா வந்து இவாளை தேடி வர வந்து இவாளுக்கு அழகான ஒரு வீடு, பசுமாடு, அது தவிர தினம் இதுக்கு தேவையான செல்வம், அதாவது எப்படின்னா ஓவர் இதுன்னு இல்ல, நல்ல வாழ்க்கையை நல்ல விதமா நடத்துறதுக்கும் வந்தவாளை கவனிக்கிறதுக்கும் ஒரு ஏற்ப செல்வத்தெல்லாம் கொடுக்கு. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா, என் கனவுல பிரம்மதேவனே வந்து அவளுக்கு வந்து நீ போய் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார், பெருமாளோட கட்டளைன்னு சொல்லிட்டார் அப்படிங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் வந்துடுறது. அவ அருமையா வந்த எல்லாரையும் கவனிச்சு நல்லபடியா வாழ்ந்து பின்னாடி பெருமாள்கிட்டயே போய் அவரோட லோகத்துக்கே விஷ்ணு லோகத்துக்கே போயிட்டா அப்படிங்கறது தான் கதை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு முக்கியமான ஏகாதசி இது பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இன்னும் வந்து என்னன்னா, ஹரிச்சந்திரன் கதை தெரியும் இல்லையா? ஹரிச்சந்திர மகாராஜா தன்னோட இது சொத்து, அரண்மனை, தன்னோட இது எல்லாத்தையும் பொய் சொல்ல மாட்டேங்கிற காரணத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டான்னு கடைசியில எல்லாம் கிடைச்சிருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவரும் வந்து ஒரு ரிஷியோட இதுபடி இந்த பரம ஏகாதசி விரதத்து மூலமா தான் அவரை இழந்த சொத்தெல்லாம் அவர் அவருக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொல்லுவான். அது தவிர குபேரன் இருக்கார் இல்லையா, குபேரனோட நிதி எல்லாம் வந்து போயிடுது. அப்படி இருக்கும் போதும் இந்த பரம ஏகாதசி விரதத்து மூலமா தான் அவர் குபேர பட்டணத்துக்கு திருப்பி அதிபதியாகி இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்றுட்டாருன்னு இது. அதனால என்னன்னா, இழந்த செல்வங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம திரும்ப பெறணும். வறுமையில இல்ல, சில பேர் பார்த்தா எல்லா திறமையும் இருக்கும், ஆனா வந்து வறுமை கூடவே இருந்துன்னு இருக்கும், அதுல இருந்து அவளால தப்பிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற நிலை இருக்கும். அப்படிப்பட்ட வறுமையில இருந்தும் நம்ம மீண்டு வரணும்னா இந்த பரம ஏகாதசிய கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த பரம ஏகாதசி 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரிதான் வரப்போறது. அது புருஷோத்தம மாசத்துல வர்ற இது ரொம்ப விசேஷம் அது. அதனால கண்டிப்பா நம்ம இந்த ஏகாதசிய மிஸ் பண்ணாம இருக்கணும். குடும்பத்துல வந்து யாராவது பண்ணின பாவத்தினால கூட வந்து வறுமை இருக்கு அப்படின்பா, பாவ கிரகங்களால என்னென்ன எதனால நமக்கு வறுமைங்கிறதே கண்டுபிடிக்க முடியாம இருக்குன்னா கூட நம்ம இதை ஃபாலோ பண்றது மூலமாவே இது பண்ணலாம். இதுல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் என்னன்னா, நம்மளால முடிந்த அளவு ஓரளவு வறுமையில இருந்து மீண்டுட்டோம்னாலே நம்ம மத்தவாளுக்கு, அவ எப்படி தனக்கு உணவே இல்லாத போதும் பவித்ரா எல்லாருக்கும் தானம் பண்ணி இது பண்ணாலும், அது மாதிரி நம்மளும் முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சமாவது வந்து தான தர்மங்களை பண்ணணும். அது இந்த வெயில் காலம் கேட்கவே வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த நீர்மோர், பானகம் அது மாதிரி இருக்கிற இதையாவது வந்து பண்ணணும். கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து நோட் புக் அது மாதிரி வாங்கி கொடுத்தோம். ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம தான தர்மத்தை வந்து இது பண்ணணும். ரொம்ப பட்னியா இருக்கிறவாளுக்கு வந்து ரொம்ப நல்ல இதுல இருக்கிற பசியோட நல்லா சாப்பிட்டு வந்தவாளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்படுறவாளுக்கு உணவு கொடுக்கறது மூலமாவும் நம்ம அந்த வறுமையில இருந்து மீண்டு வந்துடலாம். அதனால கண்டிப்பா எல்லாரும் குபேரன் எப்படி குபேர நிதியத்தை இது பண்ணி குபேர பட்டணத்துக்கே ராஜாவானோ, அதே மாதிரி
நம்மளும் இந்த பரம ஏகாதசியை ஃபாலோ பண்றது மூலமா இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் பெற்று பழைய பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று கடைசியில இறைவனோட பெருமாளோட இதுல போய் நம்ம அடைவோங்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம். சோ குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க இந்த இதை, ஏகாதசி பேரை. நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இது மாதிரி குவிஸ் மாதிரி வைக்கலாம், எத்தனை ஏகாதசி அப்படின்னு. அது சொல்றது குழந்தைகள் சொல்லி இது பண்ணான்னா ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைகளுக்கு கிஃப்ட் கூட பேரு போன் நம்பர் போட்டேன்னா அனுப்பி விடலாம் நம்ம. அது மாதிரி ஏன்னா குழந்தைகள் மூலமா தான் திரும்ப திரும்ப குழந்தைகள்னு சொல்றேன்னு எல்லாம் இது பண்ண வேண்டாம். ஏன்னா குழந்தைகளுக்கு தெரிஞ்சாதான், ஒரு 7-8 வயசு 10 வயசு தாண்டி எடுத்தனாலே அதுங்க கதைன்னு கேட்கும் போது பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு பதிலா நம்ம செல்ல கொடுத்து அவளை பார்க்க சொல்றதுக்கு பதிலா இது மாதிரி கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்தோம்னாலே அவளுக்கு நல்ல இது இருக்கும். இது இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தாலும் புண்ணிய நதிகள் எல்லாத்துலயும் தீர்த்தாமாடின பலனும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த குருக்ஷேத்திரத்துல கிரகண காலத்துல செய்யற தான தர்மத்துக்கான பலனும் இதுக்கு கிடைக்கும் இருக்கா. அப்படி நம்மளால எதுவுமே பண்ண முடியல, விரதத்தை சரியா இருக்க முடியல, உடல்நல சரியில்லை ஏதாவது அப்படின்னா கூட இந்த கதையை சொல்றது மூலமாவும் கேட்கறது மூலமாவுமே பசுவை தானம் பண்ணி கன்றோட கூடி அந்த பசுமாடு பால் கறக்குறோம் பாருங்க, அந்த பாத்திரத்தோட சேர்ந்து நம்ம தானம் பண்ணின பலன் நமக்கு கிடைக்கும் இருக்கா. சோ கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த கதையை கூடுமான வரைக்கும் சொல்லுங்க, சொல்லி ஷேர் பண்ண முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் கோதானம் செஞ்ச பலன் கிடைக்கட்டும், உங்களுக்கு சொன்னது மூலமா எனக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். பாரண நேரம் துவாதசி இது அடுத்த நாள் 12ஆம் தேதி 8:29க்குள்ள நம்ம அன்னைக்கு கார்த்தால துவாதசி இதை முடிச்சு விரதத்தை முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுடணும். அன்னைக்கு அகத்திக்கீரை அதெல்லாம் முடிஞ்ச அளவு நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம், புளி மட்டும் அன்னைக்கு தவிர்த்துடலாம். நன்றி, வணக்கம்.